ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாதத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் 12 ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்ற ஒரு தொடர்ச்சியான பதிவை தான் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி இந்த பதிவில் மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன கிரகநிலைகள் எந்த இடத்துல இருந்து செயல்பட போகிறாங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்களை எதிர்பார்த்துட்டு தான் இருப்போம். இந்த மாற்றம் எப்படி கிடைக்குது? கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய கிரக சூழ்நிலைகள் தான். கிரகநிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாத கிரகங்கள், வருட கிரகங்கள் அப்படின்னு 2 வகையாக கிரகங்கள் இருக்குது. அதாவது ஒவ்வொரு சில கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சி ஆகுறாங்க. அப்படியே அந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்துல இருந்து தன்னுடைய பலன்களை கொடுக்குறாங்க, அதை வைத்து தான் அந்த மாதத்திற்கான பலன்களை தீர்மானிக்கப்படுதுங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன கிரகநிலைகள் மாறி இருக்குது அப்படின்னா, ஏப்ரல் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா மேச ராசிக்குள்ள சுக்கிர பகவான் என்ட்ரி ஆகியிருக்காரு. ஸோ அவரை தொடர்ந்து செவ்வாய் பகவான் ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு பிறகு பயிற்சியாகி இருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதியில் சூரியனுடைய பயிற்சியானது இருக்குங்க. அதே போல் ஏப்ரலோட எண்டில் திரும்பவும் சுக்கிரன் ரிஷபராசிக்குள்ளே பயிற்சியாக போகிறாரு. ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சூரியனோடு சுக்கிரன் இணைந்து செயல்பட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களினால் மேசராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில கிரகநிலைகளானது ஏற்படும் பொழுது ஒரு சில யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்குது. அப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய அபூர்வமான ஒரு கிரக சேர்க்கைகளாக இந்த கிரகநிலைகள் எல்லாம் பார்க்கப்படுதுங்க. ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி மேசராசி. செவ்வாய் பகவானால் ஆளப்படக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க. ஆல்ரெடி செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிட்டார். ஸோ இதுக்கப்புறமா ஏற்படக்கூடிய முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மேசராசி நேயர்களை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள்ட்ட பேசும் பொழுது ரொம்ப ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. ரொம்ப நாகரிகமாக பேசக்கூடியவங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் 7.5 சனியானது நடக்குது, அதையும் மட்டும் மறந்துடாதீங்க. மேலும் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட மனம் விட்டு பேசக்கூடிய உங்களுடைய நலம் விரும்பிகளை எப்போதுமே உங்களை சுற்றியே வச்சுருப்பீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக கிடைக்க போகுது. அதில் யார் யாருக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். முதல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களானது கிடைக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அலுவலகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அது மாதிரி நிறைய நன்மைகளானது இப்போ கிடைக்க போகுதுங்க. அதாவது இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. சொல்லப்போனால் உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக பிரச்சனைகள் அப்படின்லாம் எதுவும் ஏற்படாதுங்க. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும். பெருசாக பிரச்சனை இல்லையே அப்படின்னு நினச்சி நீங்கள் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாட்களையும் கடந்து வரத்துக்கு கடினமான உழைப்பானது கண்டிப்பாக தேவைப்படும். கிரக சூழ்நிலைகளானது அப்படி தான் இருக்குது. அதனால் வேலை செய்யக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இதே வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அதில் குறிப்பாக இந்த இரும்பு வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் அதிகமாக முதல் போட வேண்டாம், அதை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா பொருட்கள் விற்றத்துக்கு அப்புறமா உங்களுடைய தொழிலில் முதல் போட ஆரம்பிங்க. அதுதான் புத்திசாலித்தனமும் கூட. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது தான் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாமல் இருக்கும். ஏற்கனவே பொருள் இருக்கும் பொழுது மீண்டும் அந்த விஷயத்துக்கு நீங்கள் முதல் போடக்கூடாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ட்ரிக்கு தான், எல்லா வியாபாரிகளுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலுமே கூட அவசரப்பட்டு ஒரு சிலர் இது மாதிரி செய்கிறதெல்லாம் உண்டு. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நஷ்டம் அடையும். ஏன்னா எல்லா டைம்லேயும் அதே மாதிரி இருக்காது. ஏன்னா ஒரு டைம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, அதில் உங்களுக்கு லாபங்கள் கிடைச்சிருக்கலாம். ஆனால் அதே மாதிரி கிரக சூழ்நிலைகள் அடுத்தது டைமில் இருக்காதுன்றதுனால அந்த விஷயத்தை நீங்கள் திரும்ப ஃபாலோ பண்ணாதீங்க. அதனால் முதல்ல உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறமா எல்லா விஷயங்களும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாங்க. இந்த டைமில் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ஏப்ரலில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீங்க. உறவினர்கள், விருந்தினர்கள் அப்படின்னு எல்லாருடைய வருகையும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இவங்களுடைய வருகையானது ஏற்படுது அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு செலவும் இருக்கத்தான் செய்யும். எப்போவுமே நம்மளுடைய வீட்டுக்களை சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னும் போது நமக்கு செலவு கொஞ்சம் இருக்கத்தானே செய்யும். இது நார்மலான ஒரு விஷயந்தான். இருந்தாலுமே கூட
கொஞ்சம் வந்து சிக்கனமாக இருந்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக செலவு பண்ணி இருக்கக்கூடிய கையிருப்புகளை எல்லாம் கரைக்க வேண்டாம். மேலும் இந்த டைமில் கணவனுடைய மனசில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைமிங்காக இருக்குது. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லா பேப்பர்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால் முதல்ல படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. நீங்கள் எதையுமே வந்து பார்க்காம கையெழுத்து போட்டுறாதீங்க. அது வந்து உங்களுக்கு இந்த டைமில் ஆபத்தானதாக இருக்கும். ஸோ கலைஞர்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல் அடுத்ததாக நம்ம மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கல்வியினுடைய இறுதி ஆண்டாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கூட படிக்கக்கூடியவங்க கூடலாம் நீங்கள் வம்புலாம் போடக்கூடாது. சண்டை சச்சரவுகள்லாம் வந்து ஏற்படுத்திக்காங்க. அதாவது இது மாதிரி ஏதாவது பெருசாக பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்கள் மேலே வழக்காக வந்து பதிய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் மேலே எந்த விதமான வழக்கும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்ல நட்போடு வந்து பழகுங்க. ஸோ நண்பர்கள் மத்தியில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதே பார்த்திங்கன்னா அந்த நல்ல ஒரு பாண்டிங் தான். ஸோ அதை வந்து நீங்கள் வளர்த்துக்கோங்க. அவங்களோட நல்லா பழகி வரத்துக்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுதான் உங்களுடைய நல்ல பேரை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுடைய பேர் வந்து கெட்டு போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தில் மாணவர்கள் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் கிரக சூழ்நிலைகளால் உங்களுக்கு பாதிப்புகளானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய இடத்துல சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்காரு. 7.5 நாட்டு சனியானது ஆரம்பமாயாச்சு. ஸோ அதனால் மேசராசிக்காரங்க முழுக்க முழுக்க நீங்கள் கவனமாக தாங்க செயல்படணும். சனி பகவானுக்காக நீங்கள் வழிபாடுகள் செய்கிறதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரம் தான். ஏன்னா யாருடைய சிபாரிசையும் ஏற்காதவர் தான் வந்து சனி பகவான். என்ன தான் நம்ம வந்து லஞ்சம் கொடுத்தாலும் அதை வந்து ஏற்றுக்கவே மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்திருக்கக்கூடிய வினைகளை பொறுத்து பலன்களை கொடுத்துட்டே தான் இருப்பாருங்க. ஸோ நீங்கள் நல்லது செய்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை எந்த காரணத்திலையும் கைவிட மாட்டார். கட்டாயம் காப்பாற்றி கொடுப்பாரு. அதனால் நம்பிக்கையை வந்து கைவிட்டுறாதீங்க. நீங்கள் எந்த விதமான பாவங்களையும் செய்யாமல் இருங்க. இனி செய்யக்கூடிய விஷயங்கள்லையும் அந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க. அப்படி ஒரு வேளை தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் செய்திருக்கீங்க அப்படின்னா அதற்குரிய பலன்களை வந்து அவர் கொடுக்குறாரு. நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாடம் புகுட்டுறாரு அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சனீஸ்வர பகவானை கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது போய் வழிபாடு செய்துட்டு வந்துடுங்க. எல்லா கோவில்லையுமே நவகிரகங்கள் இருக்கு இல்லையா, அதில் சனீஸ்வர பகவான் இருப்பார். ஸோ அவரை நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது. அதாவது வாரத்துக்கு ஒரு முறையாவது எல் சாதம் செஞ்சு சாமிக்கு வந்து படைங்க. கோவிலில் வயசானவங்களாம் யாரும் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு போய் நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு உதவிகளை வந்து செய்துட்டு வாங்க. உங்கள் குடும்பத்தில் தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாமே வந்து நிச்சயமாக அடுத்தடுத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மாதிரி எளிமையான பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை எல்லாம் குறைக்க முடியும். கண்டிப்பாக இது ஒரு எளிமையான பரிகாரம் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சனீஸ்வர பகவான் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம யாருக்கிட்ட இருந்து வேணாலும் தப்பிச்சிடலாங்க. யாருடைய பிடியிலேருந்து வேணாலும் தப்பிச்சிடலாம். ஆனால் சனீஸ்வர பகவான்கிட்ட இருந்து மட்டும் தப்பிக்கவே முடியாது. ஆயுள்காரகன், ஜென்மக்காரகன், தொழில்காரகன் அப்படின்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவான் அந்த காலகட்டங்கள் வரும் பொழுது நம்ம செய்திருக்கக்கூடிய வினைகளுக்கு கண்டிப்பாக பலன் கொடுத்துட்டு தான் போவார். அதனால தாங்க வாழ்நாளில் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எந்த விதமான பாவங்களையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. நம்ம அப்போ வந்து செய்துட்டு போயிடுவோம். சின்னதாக தானே செய்திருக்கோம், நமக்கு அதை பற்றி என்ன பெருசாக ஒன்றும் பிரச்சனை ஆகாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் கண்டிப்பாக அவருடைய டேர்னிங் எப்போ வருதோ அப்போ அவர் நமக்கு வந்து நல்ல பலன்கள் எல்லாம் வச்சு செஞ்சுட்டு போயிடுவார். ஸோ அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால கண்டிப்பாக மேசராசிக்காரங்க கவனமாக தான் இருக்கணும். தொடர்ந்து நீங்கள் சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா விரதம் இருங்க. இல்லைன்னா சனிக்கிழமையில் அசைவத்தை வந்து தவிர்த்துக்கோங்க. ஆஞ்சநேயருக்கு போய் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். இது மாதிரியெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் காலபைரவரை போய் வழிபாடு செய்யுங்க. நிறைய எளிமையான பரிகாரங்கள் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களை மட்டும்தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா பெருசாக நம்ம பரிகாரங்கள் செய்தால் தான் பலன் கொடுக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் சின்னதாக பெருசாக அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக செய்கிறோமா அப்படின்றது தான் முக்கியம். ஸோ நீங்களும் அது மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதன் பயனை நீங்கள் அடைய முடியும். மறக்காமல் முயற்சி பண்ணுங்கள்.
இந்த பதிவுல மேசராசி நேயர்களே, நீங்க வரக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள சந்திக்க போறீங்க அப்படின்றத ஒவ்வொரு துறை சார்ந்த வகையிலுமே நம்ம தெளிவா பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவுல நீங்க பார்த்த தகவல்கள போல இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.